ஹாரிஸ் மாம்ஸோட ஓமகசியா கேட்டிருப்பீங்க. சூர்யா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காரு. அந்த செகண்ட்ல சூர்யா மைண்ட்ல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், ஜோதிகாவை காப்பாற்றணும். அவளோட நினைவுகள் மட்டும் அவனோட மனசுல ஓடுது. அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பாட்டு வேணும்னு ஜிவிஎம் கேட்கிறாரு. லிரிக்ஸை நீங்களே கேளுங்க. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். நதிக்குள்ள சூர்யா சாகல, வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். உன்னை நினைச்சு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்துல தண்ணிக்குள்ள இருந்தும் எனக்கு வேர்க்குது. மனுஷன் எப்படி லிரிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அப்பதான் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ல போய் உட்கார்ந்தேன். டைட்டில் கார்ட்லயே மியூசிக் வேற லெவல். படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கூகுள் பாட்டு எவ்வளவு ஹிட்னு உங்களுக்கே தெரியும். அதை கேட்டு இவன் வேற லெவல் அப்படின்னு சொன்னேன். எங்க சித்தப்பா என் தலையிலேயே தட்டிட்டு அது ஹாரிஸ்டா அப்படின்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் அவர் பேரே கேட்குறேன். ஆனா அதுக்கு ஹாரிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியுமா? மியூசிக்ல கார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணி மியூசிக் வேவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நாய்ஸ் கேட்காத மாதிரி பார்த்துப்பாரு. என்னது, ஹாரிஸ் ஜெயராஜ் பெஸ்ட் மியூசிக் டைரக்டரா? அவர் அப்படி என்ன சாதிச்சாரு? மியூசிக்ல புதுசா ஏதாச்சும் பண்ணியிருக்காரா? சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி என்ன சாதிச்சிருக்காரு? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஹாப்பி பர்த்டே மாம்ஸ். ஜனவரி 8 தான் இவர் பர்த்டே. நீங்களும் விஷ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் பெஸ்ட் மியூசிக் டைரக்டரா? ஆமான்னு சொல்றதுக்கு 8 பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட், இவர் எனக்கு எப்படி தெரியுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் எல்லாம் இளையராஜா சார், ரஹ்மான் சார், தேவா சார், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார். அப்பெல்லாம் ஹாரிஸ் போட்ட எல்லா சாங்ஸும் இவன் தான் போட்டுட்டு இருந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் நினைச்சாங்க. அப்பதான் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ல போய் உட்கார்ந்தேன். டைட்டில் கார்ட்லயே மியூசிக் வேற லெவல். படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கூகுள் பாட்டு எவ்வளவு ஹிட்னு உங்களுக்கே தெரியும். அதை கேட்டு இவன் வேற லெவல் அப்படின்னு சொன்னேன். எங்க சித்தப்பா என் தலையிலேயே தட்டிட்டு அது ஹாரிஸ்டா அப்படின்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் அவர் பேரே கேட்குறேன். எனக்கு துப்பாக்கி படத்துல எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். ஹாரிஸ் அப்படி என்னதான் சாங்ஸ் போட்டிருக்காருன்னு சிடி கேசட் வாங்கினேன். பார்த்தா அது எல்லா சாங்ஸும் என் ஃபேவரட் சாங்ஸ். யுவன் சாங்ஸ் நம்பிட்டு இருந்த எனக்கு பெரிய ஷாக். அதுல பாதி பாட்டு போட்டது ஹாரிஸ். அப்பதான் நான் ஹாரிஸ் கன்னியா மாறினேன். துப்பாக்கி படத்துக்கு சைமா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. அது வரைக்கும் சன் மியூசிக்ல இளையராஜா ஹிட்ஸ், ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் அப்படின்னு சாங்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க ஆஃப்டர் துப்பாக்கி ஹாரிஸ் ஹிட்ஸ்ன்னு சொல்லி பாட்டு போட ஆரம்பிச்சாங்க. இப்ப போடுறதெல்லாம் என்னங்க வைப் சாங்ஸ்? என் தலைவன் போட்டிருக்காரு பாருங்க. ஹாரிஸ்க்கு இப்ப பெருசா மார்க்கெட் இல்ல தான். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் மூவிலே பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினவர். மின்னலே படம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி அவர் 600 படத்துக்கு மேல கீபோர்ட் ப்ரோக்ராமரா இருந்திருக்காரு. இடையில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் மின்னலே படத்துல மியூசிக் பண்ணியிருப்பாரு. சரி, எதனால இவர் பெஸ்ட்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பாட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் லிரிக்ஸ். இவர் லிரிக்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. விஜய் ஆண்டனிலாம் இப்பதான் புரியாத வார்த்தைகள்ல பாட்டு போட்டுட்டு இருக்காரு. நம்மால அப்பவே ஓமகசியா, ரண்டக்க ரகத்துல்லா, ரங்கோலா ஓலா, ஒய்யலாலோ, ஹசிலி பிசிலி, டமக்கு மலி துமலி, அகநக மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. மாற்றான் படத்துல ஒரு சாங் வருமே, நிலவுகள், அதாவது நிறைய நிலாக்கள், தலைகள் குனிந்ததே, மலர்களின் நிறைய பூக்களின் மமதை அழிந்ததே, வாசனை போயிடுச்சு, கடவுளோட கடமை முடிஞ்சிருச்சு, கடவுளின் கடமை முடிந்ததே, அழகியே நீ பிறந்த உடனே. சாரிங்க, காப்பிரைட்ஸ்க்காக லிரிக்ஸோட மீனிங் சொல்லியிருக்கோம். கால் முளைத்த பூவே பாட்டை ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க போய் பாருங்க. அந்த பாட்டை பாட நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனா நம்ம ஹாரிஸ் எப்படி அந்த சிங்கர்ஸை வச்சு பாட வச்சாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் லிரிக்ஸா இருந்தாலும் நம்ம மாம்ஸ் பிரிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் மூவிலேயே 3 லிரிசிஸ்ட் வச்சு பாட்டு போட்டவர். வாலி, தாமரை, சிஎஸ் அமுதன். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம தமிழ் படத்தோட டைரக்டர் தான். இவரை மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் நம்ம ஹாரிஸ் மாம்ஸ். ஸ்ருதி ஹாசன், பிரேம்ஜி மாதிரி நிறைய பேர் இவரோட படத்துல தான் பாட்டு பாடியிருக்காங்க. முத்துக்குமார், ஸ்னேகன், பா விஜய், தாமரை, யுகபாரதி, கபிலன், மதன் கார்கி மாதிரி நிறைய லிரிசிஸ்டுக்கு இவர் பெஸ்ட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் பாயிண்ட், ஹாரிஸோட சாங்ஸ்ல நாய்ஸ் இருக்காது. பொதுவா சாங்ஸ் கேட்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன நாய்ஸ் இருக்கும். மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஹெட்போன்ஸ் வாங்கின உடனே ஹாரிஸ் சாங்ஸ் கேட்கணும்னு. அதுக்கு ரீசன் நாய்ஸ்லெஸ் மியூசிக் தான். ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் இவர் சாங்ஸ்ல மட்டும்தான் நாய்ஸ் இருக்காது. ஏன், நம்ம அனிருத் சாங்ஸ்ல கூட நாய்ஸ் இருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லைவ் ரெக்கார்டிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வர பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஆனா அதுக்கு ஹாரிஸ் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியுமா? மியூசிக்ல கார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை கரெக்டா
எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி மியூசிக் வேவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நாய்ஸ் கேட்காத மாதிரி பார்த்துப்பாரு. நாய்ஸ் இருக்கிற இடத்தையே மியூசிக்காக மாற்றி ஹிட் கொடுத்து வர்றா நம்ம ஹாரிஸ் மாம்ஸ். இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சிங்கர்ஸ். இளையராஜா ரஹ்மானுக்கு அடுத்து சிங்கர்ஸை ரெக்கார்டிங்கில் கதற விட்ட ஆளு நம்ம ஹாரிஸ் தான். இவர் எதிர்பார்க்குற விஷயம் அங்கே வரணும், அது வர வரைக்கும் சிங்கரை விட மாட்டார். மின்னலை படத்தில் வந்த சாங்ஸ்லாம் எவ்வளோ சூப்பர்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒவ்வொரு சாங்ஸும் வேற வேற ஆள் பாடியிருப்பாங்க. பொதுவாக ஒரு படத்தில் எல்லா சாங்ஸும் ஒரே சிங்கர் தான் பாடியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். திப்பு, சங்கர் மகாதேவன், உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, தேவன் ஏகாம்பரம், கார்த்திக், பம்பாய் ஜெயஸ்ரீ, ரூப்குமார் ராத்தோர். இதுல ரூப்குமார் ராத்தோரோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங் இதுதான். மஜ்னு படத்துல ஃபர்ஸ்ட் ட்ரீமே ஒய்யாரு கேம் பேக்கு இப்படின்னு ஒரு சாங்கை கேட்டிருப்பீங்க. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாங். 12B படத்துல பிரேம்ஜி கூட பாடியிருப்பாரு சிங்கரா. அதுல ஒன் புன்னகை ஃப்ளவரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். இந்த பாட்டை பாடினது கிருஷ்ணகுமார். அவருக்கு தமிழே தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி சிங்கர். அவரை எப்படி இவ்வளவு அழகா பாட வச்சாருன்னு தெரியல. இவர் தான் ஃபியூச்சர்ல கில்லி படத்துல அப்படி போடு சாங்க பாடியிருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ஹிட்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்ததாவே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போற சாங் கூட இவர் தான் பாடினாரு. காப்பிரைட்காக இப்படி பாடிட்டு இருக்கோங்க. யூடியூபர்ஸ்க்கெல்லாம் சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி தாங்க இருக்கு இப்போதைக்கு நிலைமை. நாமளும் ஒரு பாட்டை போடுவோம் காப்பிரைட்ஸ்ன்னு பேரை வச்சு. அடுத்து எவன் காப்பிரைட்னு சொன்னாலும் அவனுக்கு நம்ம காப்பிரைட்ஸ் போடுவோம். தமாசா இருக்கும். சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு போலாம். லேசா லேசா படம் உங்களுக்கு தெரியும். அதுல ஹாரிஸ் புது விஷயத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்பெல்லாம் சிடி கேசட்டை பைரசி பண்றது ரொம்ப நார்மலாவே நடந்துச்சு. ஏன்னா ஒரிஜினல் கேசட்டோட விலை ரொம்பவே அதிகம். மூவி கேசட் இல்லைங்க, பாட்டு கேசட். அந்த டைம்ல லேசா லேசா படத்துல வந்த சாங்ஸை சீப் ரேட்ல விற்க ஹாரிஸ் முடிவு பண்ணாரு. கடைக்காரன் காப்பி பண்ணி விற்கும் போது என்ன ரேட் வருமோ அதே ரேட்டுக்கு ஒரிஜினல் கேசட்டை விற்றாரு. அந்த டைம்ல சினிமா இண்டஸ்ட்ரியில இது ஒரு பெரிய பேச்சா இருந்துச்சு. அந்த சாங்ஸை கேட்டு டிவோ, ஐங்கரம் மியூசிக், திங்க் மியூசிக் மாதிரி 5 கம்பெனி இந்த படத்தோட மியூசிக்கை ஓன் பண்ணுச்சு. இந்த ஆல்பம் அவ்வளோ பெரிய ஹிட்டுங்க. சாமி படத்தோட மியூசிக்கை நீங்க யாரும் மறக்க முடியாது. காக்கா காக்கா படத்துல ஃபிலிம்ஃபேர்ல ஆரம்பிச்சு ITFA அவார்டு வரைக்கும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ் இப்போ வரைக்கும் ரீல்ஸ்ல ட்ரெண்டா இருக்கு. ஏதாவது ஒரு கிரஷுக்கு வீடியோ போடணும்னா ஒரு ஊரில் அப்படின்னு பாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹாரிஸ் மாம்ஸோட ஓமகசியா கேட்டிருப்பீங்க. அதில் சூர்யாவை வில்லன் சுற்றுவான். நதிக்கரையில் இருந்த வீடு வேற. ஸோ தெரிச்சு நதிக்குள்ளே சூர்யா விழுந்துடுவார். சூர்யா தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்காரு. அந்த செகண்டில் சூர்யா மைண்டில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், ஜோதிகாவை காப்பாற்றணும். அவளோட நினைவுகள் மட்டும் அவனோட மனசில் ஓடுது. டைம் ஓடிட்டு இருக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்து சூர்யாவோட வாட்சை காட்டுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு வேணும்னு GVM கேட்குறாரு. நிறையா லிரிக்ஸ் பார்த்து தாமரை கிட்ட சொல்லி மாற்றி 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 கடைசியில் ஒரு லிரிக்ஸை பிடிக்கிறாங்க. லிரிக்ஸை நீங்களே கேளுங்க. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். நதிக்குள்ள சூர்யா சாகல, வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். உன்னை நினைச்சு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்துல தண்ணிக்குள்ள இருந்தும் எனக்கு வேர்க்குது. மனுஷன் எப்படி லிரிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இதுக்கு அடுத்த லிரிக் பாருங்க. சுவாசமின்றி தவிக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேனே. இதுல தண்ணிக்கு அடியில மூச்சு கிடைக்கலன்னு சொல்றாரு. இருந்தாலும் உயிர் வாழ்றது உனக்காக மட்டும்தான் சொல்றாரு. அடுத்த லிரிக், தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் தவணை முறையில் மரணம் நிகழும். அவர் தண்ணிக்குள்ள செத்துட்டு இருக்காரு. வெயிட் பண்ற ஒவ்வொரு செகண்ட்லயும் அவனோட சாவு அவன் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற கதாநாயகனுக்கு அவனோட நிலைமைய எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சாங், அதுவும் இவ்வளோ அழகா போடுறது யாரால முடியும்? ஹாரிஸ் மாம்ஸ் இஸ் கிரேட். அந்த காலத்தில் சூர்யா விக்ரம் சாங்ஸ்னாலே ஹாரிஸ் தான். விக்ரம்க்கு சாமுராய், சாமி, அருள், பீமா மாதிரி நிறையா ஹிட். சூர்யாவுக்கு காக்க காக்கால ஆரம்பிச்சு கஜினி, வாரணமாயிரம், அயன், ஆதவன், ஏழாம் அறிவு, மாற்றான்னு பல படங்கள் பண்ணியிருக்காரு. இதுல கஜினி, வாரணமாயிரம், அயன் படம் பிலிம்ஃபேர் அவார்ட், ITFA அவார்ட், மிர்ச்சி அவார்ட், எடிசன் அவார்ட்னு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்கலஸ்கா பாட்டுல ரொமான்டிக், பாப், ஃபோக்னு நிறைய வெரைட்டிஸ் காட்டியிருப்பாங்க. அடுத்து 4th பாயிண்ட், டாப் சாங்ஸ் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது அப்போ இருந்தே பேசப்படுற விஷயம். அதுல முக்கிய பங்கு இவருக்கும் இருக்கு. 2001ல மின்னலே படத்தோட சாங்ஸ் டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல இருந்துச்சு. 2003ல 3 படம் டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல வந்துச்சு. அது 3 ஹாரிஸோடது கிடையாது. தூள், எனக்கு 20 உனக்கு 18, பாய்ஸ்,
இந்த 3 தான் டாப்ல இருந்துச்சு. ஆனால் நம்ம பிளேலிஸ்ட்ல இந்த 3 படமும் இருக்குமான்னு தெரியல. பட் அதே வருஷம் ரிலீஸ் ஆன ஹாரிஷோட மூவிஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். லேசா லேசா, சாமி, காக்க காக்க, கோவில். இதில் ஏதாச்சும் ஒரு படம் உங்கள் பிளேலிஸ்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 2004ல் அருள், 2005ல் அன்னியன் கஜினி, 2006ல் வேட்டையாடு விளையாடு, 2007ல் உன்னாலே உன்னாலே, 2008ல் வாரணமாயிரம், 2009ல் அயன் ஆதவன், 2011ல் நண்பன், 2012ல் துப்பாக்கி. அதுக்கப்புறம் 2ஆம் உலகம்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் பண்ணுற எல்லா படங்களும் டவுன்ஃபால் ஆச்சு. அதுவே இவரோட கெரியருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இதில் இன்னொரு ட்ரிவியா தெரியுமா கைஸ்? கில்லி படத்தோட ஆல்பம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அயன் ஆதவன் கில்லி 3 படத்தோட ஆல்பமுமே யூடியூப்பில் ரீரிலீஸ் பண்ணாங்க. அதில் அயன் ஆதவனுக்கு தான் அதிக வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்தால் அநேகன் 2 படம் மட்டும்தான் கொஞ்சம் வியூஸ் போச்சு. சரி, 5th பாயிண்ட்டுக்கு போவோம். பிஜிஎம் கிங். மின்னலே லேசா லேசா மாதிரி லவ் பிஜிஎம்ல நம்ம ஹார்ட்டை மெல்ட் பண்ணவர் சாமிங்கிற படத்துல விக்ரம்க்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். அந்த படம் பிஜிஎம்காகவே ஓடிச்சுன்னு சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். காக்க காக்காவோட வில்லன் பிஜிஎம், ஹீரோ பிஜிஎம்னு 2மே நல்லா இருக்கும். அடுத்த அருள்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, வித் ஓ ஐயோன்னு பேக்ரவுண்ட் சாங் ஒன்று வரும், புல்லரிக்கும். அடுத்த அன்னியன்ல ஒரு கிராஃபிக்ஸ் வரும். எலக்ட்ரிக் கரண்ட் கண்ணு வழியா நெஞ்சு அடிவயிறு வரைக்கும் போய் வழி தெரியாம திரும்பி மேல வந்து மண்டைக்கு மேல போய் திரும்பி ரிட்டர்ன் வந்து மண்டை மேல அடிக்கும். அப்போ ஒரு ஃபாலி பண்ணிருப்பாரு. சின்ன வயசுல பார்த்து பயந்துட்டேன். பயம்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, கஜினி அன்னியன் 7ஆம் அறிவு மாதிரி கமர்ஷியல் மூவில ஹாரர் பிஜிஎம் போட்டிருப்பாரு. மறந்துருந்தா இன்னொரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ த்ரில்லா இருக்கும் அந்த மியூசிக். கமர்ஷியல் மூவில ஹாரர் பிஜிஎம் ஒர்க் ஆகும்னு எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. பக்காவாக ஒர்க் ஆகி அந்த இயரோட பெஸ்ட் ஆல்பமாகவும் மாறி இருக்கு. வேட்டையாடு விளையாடு, பீமா மாதிரி படங்களில் மைல்டாக கிளாசிக் பிஜிஎம் போட்டிருப்பாரு. பார்க்கும்போதும் ஒரு ஹாலிவுட் ஃபீல் கிடைக்கும். கற்க கற்க சாங்கை சுட்டி டிவியில் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? பண்டலேரோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த சாங்கை தான் போட்டு வச்சுருப்பாங்க. நான் கூட ரொம்ப நாளாக பண்டலேரோட ஒரிஜினல் சாங்குன்னு நம்பிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசில் என்னை வேட்டையாடு விளையாடு படம் பார்க்கவே இல்லை. ரீசன் உங்களுக்கே தெரியும். அடுத்து அயன் ஆதவன் பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையாகவே பிஜிஎம் கிங் தான். ஒரு மீம் பார்த்துருப்பீங்க, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு வடிவேலு சொல்லுவார். அப்போ வர மியூசிக் கூட ஹாரிஷ் போட்டது தான். தலைமை எல்லா இடத்துலையும் இறங்கி செஞ்சுருக்காரு. அடுத்து 6th பாயிண்ட், ரீமேக் கிங். இவர் ரீமேக் பண்ணிட்டாருன்னு நினச்சிடாதீங்க, அதாவது காப்பி கேட். இவரை பார்த்து தான் மற்ற எல்லாரும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ஒரு மியூசிக்கை ரீமேக் ரைட் கேட்குறது பெரிய விஷயம். ஹாரிஷோட 90% ஆஃப் மூவி ஆல்பம்ஸும் வேறு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. மின்னலே, லேசா லேசா, சாமி, காக்கா காக்கன்னு பல படத்தில் இவர் போட்ட சாங்ஸை ஹிந்தி, கன்னடா, தெலுங்குன்னு ரீமேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நாம மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல பேர் இவரோட சாங்ஸுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னலே படத்தோட சரா சரா சாங் எல்லாம் இப்போ வரைக்கும் ரீல்ஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நீங்களே பல தடவை கேட்டிருப்பீங்க. அடுத்து 7th பாயிண்ட், இன்ட்ரோ சாங்ஸ். பொதுவாக பெரிய ஸ்டார்ஸோட இன்ட்ரோ சாங்ஸ்லாம் அந்த படத்தோட கேரக்டரை பேஸ் பண்ணாமல் அந்த ஆக்டரை பேஸ் பண்ணி தான் வரும். நிறைய விஜயகாந்தோட பாட்டை எடுத்துக்கலாம். தீ தளபதி, தீபாவளி தல தீபாவளி மாதிரி ஹீரோக்கு பில்டப் கொடுக்காம மூவி கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லிரிக்ஸ் எழுத வச்சிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சாங் சொல்கிறேன். குட்டி புலி கூட்டம் ஃப்ரம் துப்பாக்கி, டமக்கு டமக்கு டம் ஃப்ரம் ஆதவன், பலபலக்கிற ஃப்ரம் அயன், ஏத்தி ஏத்தி ஃப்ரம் வாரணமாயிரம், ஒரு முகமோ ஃப்ரம் பீமா, கற்க கற்க ஃப்ரம் வேட்டையாடு விளையாடு, உக்கடத்து பப்பரமே ஃப்ரம் அருள், காலேஜுக்கு போவோம் ஃப்ரம் கோவில். என்ன 5ன்னு நினச்சி பல படம் சொல்லிட்டனோ? சரி, இந்த பாட்டு எல்லாத்துலேயும் ஆக்டரை பேஸ் பண்ணாமல் அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸை மட்டும் சொல்லியிருப்பாங்க. சரி, 8th பாயிண்ட்டுக்கு போவோம். டெபியூட் க்ரூ. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மூவி கொடுத்தது இவர் படத்தில் தான். மின்னலே படத்தில் ஜிவிஎம் டெபியூ, ரீமாசன் டெபியூ, ஏன் நம்ம மாம்ஸே டெபியூ தான். மஜ்னு படத்தில் ஹீரோயின் டெபியூ, 12B படத்தில் ஷாம் டெபியூ, தாம் தூமில் கங்கனா, பச்சைக்கிளி முத்துச்சரமில் ஆண்ட்ரியா, ஓகே ஓகேல உதய், கோ படத்தில் கார்த்திகா நாயர், தியா பாஜ்பாய், அநேகன் படத்தில் அமேரா, என்னையா இருந்தால் படத்தில் அனிகா,
வனமகன் படத்தில் சாயிஷா, இப்படி நிறைய பேரோட டெபியூ மூவி ஹாரிஸ் கூட தான். அநேகன் அமேரா, அதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் கூடயே ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க. சரி, வீடியோ எண்டுக்கு வருவோம். டவுன்ஃபால். மேபி இவர் மியூசிக் போட்ட மூவிஸ் நிறையா ஃப்ளாப் ஆனதுனால கூட இவர் தமிழ்நாட்டில் டவுன்ஃபால் ஆயிருக்கலாம். அனிருத் ஹிப்ஹாப் ஆதி இன்ட்ரி கூட இவரோட டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்கலாம். கம்பேக் கொடுங்க ஹாரிஸ் மாம்ஸ். நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற முக்கியமான கம்பேக் ஹாரிஸ் மாம்ஸோட தான். அவர் கொடுக்குற ஃபீல் குட் சாங்ஸ்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இன்னொரு கம்பேக் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திப்போம். ஸ்கிரிப்ட் ஜேகே, பேசினது ஏகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கோம். டைரக்ட் மெசேஜ் அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். தேங்க்யூ கைஸ். டாடா.